வணக்கம் நண்பர்களே. ஜோதிடம் பத்தின தகவல்கள தெரிஞ்சுக்க நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஜோதிட நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் தனுசு ராசியில் பிறந்தவங்க, அதில் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்கள பற்றி இன்றைக்கி வீடியோவில் ரொம்ப முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை நீங்கள் முழுசாக பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ 100% பொருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மூலம் நட்சத்திரம் பொதுவாக இந்த மூலம் நட்சத்திரம் அப்படின்னோடனே ஒரு பெண் மூலத்தில் பிறந்திருந்தாங்கன்னா நிறைய மாப்பிள்ளை வீட்டில் வந்து பெண் ஜாதகம் மூல நட்சத்திரமாக வேண்டாம், மாமனாருக்காகாது மாமியாருக்காகாது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்காங்க. இப்போ ஒன்று புரிஞ்சுக்கோங்க, எந்த நட்சத்திரமும் வேண்டாத நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி எதுவுமே கிடையாதுங்க. 27 நட்சத்திரத்தில் இந்த நட்சத்திரம் நல்ல நட்சத்திரம், இது வேண்டாத நட்சத்திரம் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. சிலரோட தோன்றுதலின் பேரில் சிலர் வந்து அப்படி சொல்லி விடுற வாய் வார்த்தைகள் மூலமாக இந்த பொண்ணை கட்டினோன்னு இப்படி ஆயிட்டு, இந்த பொண்ணு மூல நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி பரப்பப்பட்டது தான் இந்த மூல நட்சத்திரத்தை பற்றின அந்த கதை. அந்த மூல நட்சத்திரம் ஆண் மூலம் அரசாங்கம் அப்படிம்பாங்க, பெண் மூலம் நிர்மூலம் அப்படிம்பாங்க. ஆனால் ஆனி மாதத்தில், தமிழ் மாதத்தில் ஆனி மாதத்தில் பிறந்த அந்த மூல நட்சத்திரக்காரங்க அரசாழ்வாங்க அப்படிங்கிறதான். அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு வந்து ஆனி மாதத்தில் மூல நட்சத்திரத்தில் பிறந்தாங்க அரசாழ்வாங்க அப்படிங்கிறது தான். ஆனால் அதை மாற்றி பேசி நிறைய பேர் மனசை காயப்படுத்தி மூல நட்சத்திரக்காரங்களால ஒதுக்கப்பட்டவர்கள், திருமணத்திற்கு ஒதுக்கப்பட்டவர்கள் அப்படிங்கிற மாதிரி நிறைய ஜோதிடர்கள் அப்படி வந்து பொய்யான தகவல்களை பரப்பிக்கிட்டு இருக்காங்க. சில விஷயங்களை ஆராய்ஞ்சதுக்கு அப்புறம் தான் சொல்லணும். நிறைய பேர் இப்படி ஆராயிறதே கிடையாது. இந்த மூல நட்சத்திரம் பிறந்தவர்கள் எப்படி இருப்பாங்க? கடமை தவறாதவர்கள் அப்படின்னு சொல்லலாம். அவங்க அம்மா அப்பாவுக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை சரியாக செய்பவர், அண்ணன் தம்பிக்கு என்ன கடமை செய்யணுமோ அதை செய்பவர், அக்காளுக்கு சீர் கொடுக்குறதுல கொண்டு கடமைகளை தவறாது செய்பவர் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் தூக்க விரும்பி அப்படின்னு சொல்லாங்க. நல்லா தூங்கணும்னு ஆசைப்படுவாங்க, சாப்பிடணும், நல்லா படுத்து தூங்கணும், நிம்மதியான தூக்கத்தை விரும்புவர் அப்படின்னு சொல்லாங்க. அது மாதிரி ஒழுக்கம் அதிகமாக இருக்கும். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, மூல நட்சத்திரத்தில் பிறந்தாங்கன்னா அவங்கள்ட்ட வந்து தப்பான பழக்க வழக்கங்களே இருக்காது, ஒழுக்கம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். இவங்களுக்கு வந்து தொழில் செய்கிறது ரொம்ப பிடிக்கும், வேலை பார்க்குறத விட தொழில் செய்வதை விரும்புவர் அப்படின்னு கூட சொல்லலாம். இவங்க வந்து எந்த ஒரு தொழிலும் சரி வேலையும் சரி தொடங்குற முன்னால் அவங்க அம்மா அப்பா கிட்ட ஆசீர்வாதம் பெற்று தான் தொடங்குவாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். இவங்களுக்கு வந்து ஒரு பெரிய பணக்காரங்களுக்கு அவங்க நண்பராக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே போல் அழகான முகம் உடையவர் அப்படின்னு சொல்லலாம். அழகு அப்படின்னு சொல்லும்போது ஒரு கவர்ச்சியான முகம், பார்த்தோன்னே எல்லாருக்கும் பிடிக்கக்கூடிய அந்த முகம் உடையவர் அப்படின்னு சொல்லலாம். கஷ்டப்பட்டவங்களுக்கு ஓடோடி போய் உதவும் குணம் இருக்கும் அவங்ககிட்ட அப்படின்னு கூட சொல்லலாம். அதே போல் யார் பக்கம் நீதி இருக்குது, யார் பக்கம் தர்மம் இருக்கோ அந்த பக்கம் தான் இருப்பாங்க. தவறு செய்பவர்கள் பக்கத்தில் இருக்கவே மாட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். யாருக்கும் எந்த சூழ்நிலையும் எப்போ தவறு செய்யக்கூடாது, நம்மளால் அடுத்தவங்க கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க. இவங்க வந்து வாழ்க்கையில் பிற்பாதியில் பெரிய செல்வந்தராக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே போல் எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் சரி, மனசில் ஒருத்தர எடுத்துட்டாங்கன்னா அடுத்து இவங்களை மாற்றவே மாட்டாங்க. ஒரு திடமான முடிவெடுப்பவர் அப்படின்னு கூட சொல்லலாம். எல்லா நல்லது கிட்டங்களை விரும்பி ஏற்றுக்கொள்பவர் அப்படின்னு சொல்லலாம். சந்தோஷமாக இருந்தாலும் சரி, மகிழ்ச்சியாக இருந்தாலும் சரி, ஒரே மாதிரி அவர் வந்து ஏற்றுக்குவார் அப்படின்னு கூட சொல்லலாம். எப்படி பூமி பொறுமையாக இருக்குமோ அதே போல் இவங்களும் ரொம்ப பொறுமையானவர்கள். இவங்க கண்ணு முன்னாடி ஒரு தப்பு நடந்துச்சுன்னா நிச்சயமாக தட்டி கேட்பார். அது முடிய அமைதியாக இருக்கவங்க கூட முன்னாடி கண்ணு முன்னாடி நடக்கிற தப்புன்னு தெரிஞ்சுன்னா நிச்சயமாக தட்டி கேட்பார் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் நேர்மையாக இருப்பாருங்க. ஒரு அரசு வேலையில் இருந்தால் கூட இவங்களுக்கு வந்து ஒரு நேர்மையாக, இவங்க லஞ்சம் வாங்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அது மாதிரி பார்க்கறதுக்கு ரொம்ப கம்பீரமாக இருப்பாங்க. கொஞ்சம் உயரம் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். மற்றவங்களோட பார்க்கறதுக்கு ரொம்ப கம்பீரமாக இருப்பாங்க. தெய்வ பக்தி அதிகமாக உள்ளவர். செவ்வாய் வெள்ளி யாருக்கும் தெரியாமல் கூட கோயிலுக்கு பேர் வர, அந்த மாதிரி தெய்வ பக்தி அதிகம். எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் சரி சிங்கிளாக நின்று ஹேண்டில் பண்ணுவார் அப்படின்னு கூட சொல்லலாம். இவங்க அம்மா அப்பாவுக்கு ரொம்ப மரியாதை கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம். சொந்தக்காரங்களுக்கும் அதிகப்படியான மரியாதை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். இவங்களை யாராவது கிண்டல் பண்ணாங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் அமைதியாக இருப்பாங்க. அப்படி இல்லைன்னா சண்டை போட்டாங்கன்னா இவங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாது. இவங்க வந்து அம்மா அப்பா முன்னோர்கள் ஏதாவது ஒன்று சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா அந்த வார்த்தைகளை தவறாமல் இவர் வந்து கடைபிடிப்பார்னு சொல்லாங்க. பூஜை புனஸ்காரங்களில் ஈடுபாடு அதிகம். சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருப்பாருங்க. அதேமாதிரி ஒரு மிடில் ஏஜ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான உடலமைப்பு உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நல்லா படிச்சிருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம்ங்க. அந்த படிப்பை விட உங்களுக்கு அனுபவ அறிவு ரொம்ப அதிகமாக இருக்கும்.
இவங்களுக்கு வந்து இயற்கையாகவே இவர் பிறந்த உடனே இவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக காரு பைக் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம், கார் இருக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா இவங்களுக்கு சுக்கிர திசை நடக்கும்போது இவங்க என்ன ஆசைப்பட்டாலும் கிடைக்குங்க. சின்ன வயசில் சுக்கிரன் சின்ன வயசுலேயே வந்துடுறதுனால படிக்காமல் இப்படி ஜாலியாக இருக்கணும், சைக்கிள் வேணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு கேட்பாங்க. வீட்டில் உடனே சைக்கிள் வாங்கி கொடுப்பாங்க. இவங்க கேட்டது கிடைக்கும் சின்ன வயசில். அதனால் இவங்க வந்து ரொம்ப ஜாலியாக சுற்றிட்டு படிக்காமல் கட் அடிச்சுட்டு அப்படி சுற்றிக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸோடு அப்படி சுற்றுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அந்த ஸ்டாஃப் இருப்பாங்கல்ல, அதான் ஆசிரியர்கள், அவங்ககிட்டலாம் எடக்கு முடக்கா சில கொஸ்டின் கேட்பாங்கள்ல, அதில் இந்த 3 நட்சத்திரக்காரங்க கண்டிப்பாக இருப்பாங்க. இவங்க வந்து விளையாட்டு போட்டியில் கலந்துக்கிட்டாங்கன்னா நிச்சயமாக நல்ல பரிசு பெறுவார்கள். ஏன்னா எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டாலும் சரி அதை சிறப்பாக பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லலாம். இவங்களுக்கு படிப்பு பார்த்திங்கன்னா ஒரு பில்டிங் கட்டுறதுல சிறப்பான ஒரு படிப்பு உங்களுக்கு நல்லாயிருக்கும். மெடிக்கலில் படிக்கலாம், அப்படின்னா சட்டம் படிக்கலாம். இராணுவம் காவல்துறையிலையும் நிறைய பேர் இருப்பாங்க. இவங்களுக்கு வந்து எந்த ஒரு விஷயமும் சரி ஒரு தடவை சொல்லி கொடுத்தாச்சுன்னா அப்படியே கற்றுக்குவாங்க. பீரங்கி, ஏவுகணை இந்த மாதிரி ஃபீல்டில் கூட இவங்க இருப்பாங்க. ஏன்னா இதெல்லாம் ரொம்ப டிஃபிகல்ட்டான ஃபீல்டு, அதில் வந்து விருப்பப்பட்டு போவாங்க அப்படின்னு கூட சொல்லலாங்க. இவங்க வந்து ஒரு கம்பெனியில் வேலை பார்க்காரு, இவர் வந்து ஒரு ஆஃபீஸராக இருக்காருன்னு வைங்களேன். இவருக்கு மேலே மேனேஜர் இருப்பார், இவருக்கு கீழே ரொம்ப கீழே உள்ள லேபர் இருப்பாங்க. 2 பேரையுமே அவர் சமாளித்து கொண்டு போவாருங்க. அவர் மேனேஜர்கிட்டையும் சமாளித்து கொண்டு போவார், கீழே உள்ளவங்களையும் சமாளித்து கொண்டு போவார். அதாவது திறமையாக வேலை வாங்குபவர் அப்படின்னு சொல்லலாங்க. இவங்க வந்து பார்க்கக்கூடிய ஒரு வேலை பார்க்குற இடத்துல இவங்களை யாராவது மட்டம் தட்டிகிட்டே இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக வேலையை விட்டுருவாருங்க. பொறுத்துக்கிட மாட்டாருங்க. இவர் சுயமரியாதை அதிகமானவர், அதனால் வந்து கண்டிப்பாக பொறுத்துக்கொள்ள மாட்டார். கண்டிப்பாக 30 வயசுக்கு மேலே இவர் வந்து கண்டிப்பாக சொந்த தொழில் தொடங்க ஆரம்பிச்சிடுவார். அது மட்டும் இவர் என்ன வேலை பார்த்தாலும் சரி வேலையை விட்டுட்டு சொந்த தொழில் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இவங்க வந்து ஒரு மணல் சம்மந்தமான தொழில், ரியல் எஸ்டேட் பண்ணுறது, அப்படின்னா கல்குவாரி, அப்படின்னா செங்கல் மணல், அந்த மாதிரி மணல் சம்மந்தமான தொழில் பார்க்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இவர்கள் என்ன விரும்புகிறாங்களோ அது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. காதல் திருமணம் என்று எதிர்பார்த்தாங்கன்னா நிச்சயமாக காதல் திருமணம், அரேஞ்ச் மேரேஜ் அப்படின்னு நினச்சாங்கன்னா நிச்சயமாக அரேஞ்ச் மேரேஜ். குழந்தை பிறந்த உடனே எந்த ஸ்கூலில் படிக்கணும்னு யோசிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. அந்தளவுக்கு ரொம்ப ஸ்பீடாக இருப்பாங்க அப்படின்னு கூட சொல்லாங்க. அதேமாதிரி இவங்க 50 வயசு ஆகிட்டுன்னா அந்த 50 வயசில் எப்படிலாம் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 35 வயசில் பிளான் பண்ணிடுவாங்க. அந்தளவுக்கு எதிர்காலத்தை பற்றிய திட்டமிடுதல் இவங்ககிட்ட அதிகமாக இருக்கும். இவங்க பார்க்கறதுக்கு ரொம்ப சாஃப்டாக இருப்பாங்க. உடனே எல்லோரும் என்ன நினைப்பாங்க, இவர் வந்து என்ன சொன்னாலும் கேட்டுக்குவார் போல் அப்படின்னு நினைப்பாங்க. இவங்களுக்கு உள்ளேயும் ஒரு மிருகம் உறங்கிக்கிட்டு இருக்கும். அதை யாரும் தட்டி எழுப்புறாங்கன்னா நிச்சயமாக யாருமே தாங்க மாட்டாங்க. அந்தளவுக்கு குரோதம் அதிகமாக போடுவாங்க. இவங்களுக்கு வந்து ஒரு தியானம் பண்ணுற இடம், ஒரு பெரிய கோயில்கள், அதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது கேதுவோட நட்சத்திரம் மூலம். கேது அப்படிங்கிறது ஒரு ஆன்மீகத்தை தேடக்கூடிய கிரகம், ஆன்மீக கிரகம். அதனால் இவங்களும் ஆன்மீக சம்பந்தமான தேடல் இவங்ககிட்ட அதிகமாக இருக்கும். இந்த மூல நட்சத்திரத்தில் அனுமன் பிறந்திருப்பார். அப்போது அனுமன் அவங்க அம்மா மேலே அதிகப்படியான பாசம் வச்சுருப்பார். அதே போல தான் இவங்களும் மூல நட்சத்திரக்காரங்களும் அம்மா மேலே அப்பா மேலே அதிகப்படியான பாசம் வச்சுருப்பாங்க. கோயில்களுக்கு பண உதவி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நிச்சயமாக இவங்களால எவ்வளோ முடியுதோ அவ்வளோ செய்வாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். தெய்வ நம்பிக்கை அதிகமாக இருக்கிறனால இவங்களுக்கு தெய்வமும் துணை இருக்கும். இவங்க குலதெய்வ வழிபாடு அதிகமாக பண்ணுவாங்கன்னு சொல்லாங்க. 6 மாதத்துக்கு ஒரு முறை நிச்சயமாக குலதெய்வ வழிபாடு பண்ணுவாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஆண் மூலம் அரசாளும், அதாவது ஆணி மாதத்தில் பிறந்த மூல நட்சத்திரக்காரங்க அரசாளுவாங்க. அதுதான் அதோட பழமொழியோட உண்மையான அர்த்தம். பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி அந்த மூல நட்சத்திரம் பிறக்கிறவங்களால அவங்க மாமனாருக்கு ஆகாது அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஏற்றுக்கவே வேண்டாம். அது வந்து அதாவது ஜோதிடர்கள் வந்து அவங்களா ஒரு பேச்சு வாய் பழக்கத்தில் வந்ததுதானே தவிர அப்படி எதுவுமே கிடையாது. ஒரு சின்ன வயசில் கேது திசை வரும். அந்த கேது திசை வந்து அவங்க அப்பாவுக்கு சிறப்பாக இருக்கும். இப்போ இவர் வந்து மூல நட்சத்திரக்காரர் சின்ன வயசில் அவர் பிறந்த உடனே அவங்க வீட்டில் வந்து ஒரு செல்வ செழிப்பான குடும்பத்தில் பிறக்கிறக்கு வாய்ப்பு அதிகங்க. பணம் வீட்டில் அதிகமாக இருக்கும். அதுமாதிரி இவங்க வீட்டில் வந்து இவர் சொல்கிறது தாங்க நடக்கும். அந்த சின்ன வயசில் இவர் என்ன சொன்னாலும் அதான் நடக்கும். திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். ஒரு காலேஜ் படித்தார்னா மூல நட்சத்திரக்காரர் கண்டிப்பாக ஒரு காதல் சம்பவங்கள் நடக்காமல் இருக்கவே இருக்காதுங்க. 100% நடக்கும். அதேமாதிரி இவங்க வந்து எல்லா விஷயத்தையும் சரி பிளான் பண்ணியே செய்வாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். இவங்களுக்கு தொழில் பார்த்திங்கன்னா ஒரு ஏஜென்சி மாதிரி இருக்கிற பிஸ்னஸ் கொஞ்சம் ரொம்ப சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாம். இவங்க வந்து வேலை பார்க்குறத விட தொழில் பார்க்குறது இவங்களுக்கு மிகச்சிறப்பான பலன்களை இவங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். இவங்களுக்கு வந்து அதிகப்படியாக தண்ணி குடிக்கணுங்க. ஏன்னா தண்ணி அதிகமாக குடிக்க மாட்டாங்க, தண்ணி அதிகமாக குடிக்கணும். மூல நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு முதல் திசை கேது திசை. இது மொத்தம் 7 வருட காலகட்டங்கள் நடக்குங்க. இந்த காலகட்டத்தில் இவருக்கு வந்து ஒரு சின்ன குழந்தை, அவருக்கு வந்து ஒரு சின்ன சின்ன பாதிப்புகள், நீர் சம்பந்தமான பிரச்சனைகள், உடல் சூடு பிடிக்கிறது, அந்த மாதிரி சின்ன சின்னமாக பிரச்சனைகள் தான் இருக்குமே தவிர அது ஒன்றும் செய்யாது. அப்பாவுக்கு அது நல்ல பலன்களை கொடுக்கும்.
அப்போ ஒரு சொத்து வாங்குறதுக்கு, ஒரு இடம் வாங்குறதுக்கு, ஒரு வீடு வாங்குறதுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். அடுத்து 2வது வர்றது சுக்கிர திசை. இது மொத்தம் 20 வருட காலகட்டங்கள். சின்ன வயசுல உங்களுக்கு சுக்கிர திசை வந்துடும். அப்போ என்னாகும், இவங்க வந்து ரொம்ப ஜாலியாக சுற்றுவாங்க. ஒரு பெண்ணாக இருந்தால் ரொம்ப கவர்ச்சியாக இருப்பாங்க, ஆணாக இருந்தால் ரொம்ப அழகாக இருப்பாங்க. அவங்க என்ன கேட்காங்களோ, என்ன விரும்புகிறாங்களோ நடக்கும். அப்போ ஒருத்தவங்க காதல் பண்ணாங்கன்னா அவங்களும் இவங்கள விரும்ப ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ என்னென்னா பேசிக் என்னன்னா அவங்க என்ன விரும்புகிறாங்களோ அது நடக்கும். அப்போது சின்ன வயசுல மேரேஜ் ஆகிற கூட நிறைய பேருக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு செல்வம், பணம் எப்போவும் எங்கள் கையில் நடமாட்டிகிட்டே இருக்கும். அடுத்து 3வது வர்றது சூரிய திசை. 6 வருட காலகட்டங்கள். மொத்தத்தில் 3வது திசை எதிர் நீச்சல் அடிக்கக்கூடிய திசை. எல்லா நட்சத்திரக்காரங்களுக்கும் அதுதான். 3வது திசைனால எதிர் நீச்சல் தான் அடிக்கணும். அதாவது அவங்களுக்கு அந்த வாழ்க்கைன்னா என்னென்னு புரிய வைக்கக்கூடிய திசை தான் அந்த 3வது திசை. இந்த காலகட்டத்தில் ரொம்ப ஜாலியாக இருந்திருப்பார் அந்த சுக்கிர திசை காலகட்டத்தில். அதுக்கப்புறம் சூரிய திசை வந்தோடனே அப்படியே டல்லாகும். இவருக்கு வந்து கையில் பணம் அதிகமாக இருந்தது கம்மியாக இருக்கும். அப்போ இவருக்கு கஷ்டமாக இருக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்க, எப்படி பணம் சம்பாதிப்பது அதை யோசிப்பாங்க. யோசிச்சுட்டு அடுத்து வர செவ்வாய் திசையில் வந்து இடம் சம்மந்தமாக, பூமி சம்மந்தமாக இவங்க வந்து தொழில் பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்புறம் வந்து உங்களுக்கு செவ்வாய் திசை வரும். செவ்வாய் திசை வந்தோன்னா அவங்க பூமி சம்மந்தமாக, இடம் சம்மந்தமாக தொழில் பண்ணுவாங்க. அப்படி தொழில் பண்ணும்போது இவங்களுக்கு வந்து குடும்பத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம், வருமானம் எல்லாம் இருக்கும். எல்லா நட்சத்திரக்காரங்களும் சிறப்பான பலன்கள் பெறதுக்கு வாஸ்து சாஸ்திரப்படி வீடில் குடியிருங்க, அந்த வீடு கெட்டுங்க. நீங்கள் இருக்கிற வீட்டில் என்னென்ன வாஸ்து பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத முதல்ல சரி பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் பிரச்சனை எல்லாமே தீர்ந்துடும். இந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்கு ஸ்தல விருட்சம் அப்படின்னு பார்த்தோன்னா மாமரம். இவங்க மாமரத்தை வணங்க வேண்டும். மாமரத்தை வணங்கணும். இவங்க இடத்துல வச்சு வளர்த்து வந்தாங்கன்னா தினமும் வணங்கலாம். தினமும் இவங்க தொட்டு வணங்கி வந்தாங்கன்னா இவங்க வாழ்க்கையில் கேட்ட வரங்கள் எல்லாமே கிடைக்குங்க. வாழ்க்கை ஃபுல்லாகவே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லலாம். 3 நட்சத்திரம் கேதுவோட நட்சத்திரம். இது தனுசு ராசியில் அமையுது. அப்போது இவங்க வியாழக்கிழமை அசைவம் சாப்பிடவே கூடாது. இவங்க வந்து வாழ்க்கையில் இவங்க வந்து உயரணும், நல்லா சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா வியாழக்கிழமை அசைவம் சாப்பிட்றத தவிருங்க. வாரந்தோறும் கொண்டக்கடலை மாலையை கொண்டு போய் தட்சிணாமூர்த்திக்கு போட்டு குரு பகவானை வணங்கி வாருங்கள்.